நீ இந்த விறகு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் வித்து அதுல வர்ற பணத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடு. அதுக்கப்புறம் நாகப்பன் ஒவ்வொரு வீடா போய் அந்த விறகு எல்லாத்தையும் வித்து அதுல வந்த பணத்தை எடுத்துட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுக்கறாரு. இந்தாங்க தாத்தா, 2 ரூபாய் வந்தது, இந்தாங்க. இன்னைக்கு 6 ரூபாய் வந்திருக்கு, வாங்கிக்கங்க. பணம் காய்க்கிற மரம் காட்டுறேன்னு நீங்கல்ல, வாங்க காட்டுக்கு போலாம். நீதான் இன்னைக்கே பணம் காய்க்கிற மரத்தை பாத்துட்டல. நேத்து நீ வித்த சில விறகுகளுக்கு 2 ரூபா சம்பாதிச்ச. ஆனா இன்னைக்கு நீ நிறைய விறகுகள் வித்து 6 ரூபாய் சம்பாதிச்சிருக்க. அப்படின்னா நேத்தை விட இன்னைக்கு 4 ரூபாய் அதிகமா சம்பாதிச்சிருக்கல்ல. ஆமா, அதுக்கும் பணம் காய்க்கிற மரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இத பாருப்பா, பணம் காய்க்கிற மரம்னு ஒண்ணு இல்லவே இல்ல. உன்னோட உழைப்பு தான் நீ தேடிக்கிட்டு இருக்கிற பணம் காய்க்கிற மரம். அத ஒன்னொன்னா உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டா அதுவே நாளைக்கு உனக்கு பெரிய மரமா தெரியும்.